அவளுக்கார என்னோட மேலோட்டமா அடிச்சல இப்ப கீழோட்டமா பார்ப்போம். பிளாஸ்டிக் அவளுக்கார சும்மா எனக்காக பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தவுள் அடிக்கிறதுனால. ஒண்ணும் கவலைப்படாத, என்னையாச்சும் ஒண்ணும் பண்ண முடியாத கூட்டி போய் வீட்டுல வச்சுக்க. ஆவணி மாசம் கல்யாணம். அப்படியா? முக்காய் பட்டி இருந்துட்டு போட்டோம். என்ன இப்ப இப்ப பாரு இருக்கு இப்ப புடிங்க வச்ச சார் நல்ல ஆற்றியடி பிளாஸ்டிக் வராம எடுத்து ஏமத்த கமாலி ஏமத்த அடல ஏமத்த அடச்சி 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 ஏமத்த கமாலி ஏமத்த ஏமாலி ஏமத்த அடல ஏமத்த அடல ஏமத்த மச்சான இருக்கு மச்சான இருக்கு ஏமத்த கமாலி ஏமத்த 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 கமாலி இப்படி தட்டி கோரே தங்கமதி லாலோ இப்படி தட்டி கோரே தங்கமதி லாலோ என்னடி ஓராளா எழுப்பி விட்டா ஒரு வருஷம் ஆயிரம் இருக்கே. அடியே அத்தாச்சி கச்சேரி பக்கம் வந்து நாடக பக்கம் வந்தியா? இந்த ஊர்ல 15 நாள் திருவிழா கேள்விப்பட்டேன். இன்னமா முடியல? உங்க அத்தாச்சியோட காலம் தேடிக்கிட்டே இருச்சுப்பா. என்ன எல்லாம் குடும்பம் ஃபுல்லா இப்படி தூங்குதே, ஓப்பியா காய் எல்லாம் இப்படி தூங்குடா. அடியே என்ன மச்சான்? யாருடி நீ நம்ம கூட்டத்துக்குள்ள வந்து கச்சேரியில இப்படி கலசல் பண்ணிக்கிட்டு இருக்க? கலசம் பண்றேனா? ஆமா மச்சான். என்னடி ஏன் புரிஞ்சா நைட்டு பார்க்காம பகல் பார்க்காம சம்பாரிச்சு சேலை ஜாக்கெட் நகையெல்லாம் வாங்கி கொடுத்ததோட இன்னைக்கு பாவாடை சட்டையும் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. நான் போட்டுக்கிட்டு ஆட்டுவே அலப்புவே மினுக்குவே, நீ தூங்கவே எப்படி மினுக்க முடியும்? எந்திரி. ஏண்டி எங்கடி தாமுடிய காணா? எது தாமுடிய காணா? தாமணி உன் மகளுக்கு வாங்கி கொண்ட கொடு. இது பாவாடை சட்டை எப்படி தாமணி எங்கிட்டு ஜாக்கெட் போட தான் போட முடியும். இங்க எங்கடி காஞ்சிட்டு இருந்துச்சு இந்த ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ் எங்க மாமா வாங்கி கொடுத்தது. வாங்கி கொடுத்ததா? இது எங்க மாமா காணும். இந்தா இருக்காரு பாத்தியா? அந்த டச்ச டைலரை சொல்லு. உன் மாமா யாருடி? இவர் வாங்கி கொடுத்ததுதான் இது. அவர் தானா? இதெல்லாம் தேவையா? இது யாரு தெரியுமா? யாரு? இதான் எங்க தாய் மாமே. அப்புறம் நீ நல்ல தடவு, நல்ல தடவுடி. எவ்வளவு அழகு சிரிச்ச முகம். முத்தம் கொடு. ரூம்ல தான் இருக்கு. எங்க மாமா பேர் என்ன தெரியுமா? என்ன? முருக பெருமாள் பேரு சுப்பிரமணி. நல்ல எக்கோ வச்சிருக்கா. 4 வாட்டி குத்தி வை. இவர் தான் 15 வருஷமா வச்சிருந்தாரு. அப்படியா? ஏன் எப்படியா உட்கார்ந்துருக்கா தெரியுமா? வச்சு என்னத்தெல்லாம் கழட்டிட்டு வந்த? கழட்டிட்டா நான் வருவேனா? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா தெரியுமா? இன்னைக்கு ஒரு கால் மேல காலத்துக்கு போட்டுக்கிட்டு ஏண்டி எனக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போய் இப்படி உட்கார்ந்து நரைச்சு முறைச்சு போய் உட்கார்ந்து. உன்னை நம்பினா அதான் கதி. பேரளவுக்கு வேலை வாங்கியிருக்க. காலை எதிர்த்து வேலைக்கு போவார் மச்சான். இருட்டோட வீட்டுக்கு வருவாரு. வரும்போது அத்தாச்சி எந்திரிச்சாச்சு புள்ளத்து கொடி நீ எந்திரி. என்ன எல்லாம் என்ன மொக்க காத்து சிலுன்னு வந்தோடனே எல்லாம் சாப்பாடு மொட்டை சாப்பாடு கேளுங்க. என்னென்ன வாங்கிட்டு வர தெரியுமா? காடை, கவுதாரி, கோழிக்கறி, கோழி முட்டை, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. என்னடி என்னமா ஆட்டுக்கறினா ஆட்டு முட்டை கிட்டு அதுல உருண்டை ரெண்டு கிடைச்சது என்னமா இருக்கும்? அது ஆட்டு கொக்கோ. இரு வரேன். நம்ம தவுள்கார் சொல்லுவாரு. தவுள்காரே என்னை பார்த்துதான் போகணும்னு வருவேன். என்ன தொடாம பாடி என்ன கேட்டிய? அந்த கறியில 2 மாதிரி உருண்டை கிடைச்சு என்ன ஆமா? அது கொட்டை. அந்த கறியை மணி விடாம இடம் வச்சு வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ கறி. அந்த கொட்டையே 1/4 கிலோ இருக்குமே. என்னது பாத்தியா? எங்க மாமாக்கு அதான் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சொல்ல நல்லா சமைச்சு போட்டேன். சாப்பிட்டுட்டு அவர் மட்டும் தூங்கிட்டாரு மாமா. ஐயா எப்ப முழிப்பாரு ஏங்கி
வேலை செஞ்சு அசதி வேலை பார்த்து அசதி நான் வயிறு மண்ணை திங்கி எப்ப முடிப்பாரு ஏழுகிட்டு தூக்கவே வரல மச்சான் எனக்கு. அண்ணனும் தூக்கவே இல்லை, அப்பையில தூங்கவே இல்லை. மாமா வருவாங்க மல்லாக்கா படுத்திருந்தேன். நினைச்சு நினைச்சு எப்ப வருவேன் இருந்தா நீ மல்லாக்கா தூங்கிடுறேன். கரும 10 மாசமா துவைக்கவே இல்லாத. மாமா வருவாங்க மல்லாக்கா படுத்திருந்தேன், மல்லாக்கா படுத்திருந்தேன். மாமா வருவாங்க மல்லாக்கா படுத்திருந்தேன், மல்லாக்கா படுத்திருந்தேன். என்னாச்சு? மாமே விட்ட மாடு மிதிச்சிருச்சு. அதோட அத்துக்கிட்டு மாடு ஓடி போயிச்சா? நல்லாதான் இருக்கான ஓடி ஓடி போயிருக்கேன். அதோட அத்துக்கிட்டு எங்க அத்தை மையன் வந்துட்டேன். அத்தை ஐத்தம்மா எங்க இரு பிடிச்சாலும் பிடிச்சா புளிய கம்ப பார்த்து பிடிக்கணும். எங்கிட்ட ஓடி அடி தெக்க வடக்க. இதுதான் எங்க அத்தை மையன். சரியான ஆளு. இப்படி பிடிக்காது இல்லைன்னா உன்னைய பார்த்தா வாய்க்கல நம்ம போட்டாரு. என்னடி அது எங்க இந்த மாதிரி போயில போடுவாரு. போயிலையா? கல்கோணா முட்டாயா? கல்கோணா முட்டாயா வாங்கி போட்டுக்குவார். இவர் தான் 4 வருஷமா வச்சிருந்தாரு தெரியுமா என்னைய? அது சண்டான திறமை. ஆனா பாடா படிச்சுட்டாரு மச்சா. கல்யாணம் பண்ணா ஏன் கூடவே இருக்கணும். ஆமா, எங்கனாலும் விழுந்து ஓடி போயிருவாரு. அவர் பாட்டுக்கு எங்கிட்ட விழுந்து ஓடி போயிருவாங்க. என் மேல அக்கறையே இல்ல மச்சா. கண்ணு அழுகிறாரப்பா. ஆனா அவர் மேல எப்படின்னு தெரியுமா? எப்படி இருந்த? சீனி எப்படி தெரியுமா? எப்படி இருந்த? இவர் மேல ஊசுரே வச்சிருந்தேன். ஓச்சடா இவர் எடுத்து மேல கொட்டாமட்டி உடைய போது பாத்துங்க. இவர் நினைச்சு நினைச்சு உசுரானா இருக்கேன் மேலதானே. என்ன இருக்கும்போது 26 பண்ண இப்ப 4 பண்ண காணவே எங்கப்ப. உசுரானா இருக்கேன் மேலதானே. தேடி தேடி ரொம்ப அகலமாக படுத்து ஜாஸ்தியா இருக்கு. எப்ப வருவாரு ஏக்கத்தான் போச்சு. ஆயா எந்திரிக்க போகுது. போச்சு ஐத்த வருவாங்கன்னு அகலமாக படுத்து இடமா எங்க வீட்டுக்கு போகணுமா? ஏப்பா அது யாரு உனக்கு? அப்படியா? அப்படியா? என் குழந்தை பொண்டாட்டி. சரி. ஐத்தா விட்டா ஆடு கடிச்சிருச்சு. அது தலையில சேர்த்து கடிச்சிருக்கு. கடிச்சாலும் பரவாயில்ல வச்சான். கொத்து நினைச்சு கொலையோட புடிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இடிச்சுடுது இப்படி செத்து வைக்கும். அதானே பேசாம இருக்கேன். அதோட அத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே கல்யாணம் வேண்டாம், கருமாதி வேண்டாம், அம்மா வீட்டுல பொழைச்சுக்கோம்னு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 6 மாசம் இருந்து பார்த்தேன் வச்சா. சரி. என்னால இருக்க முடியல. ஏன்? நான் ஒருத்தரை லவ் பண்ணேன். ஆட சண்டால தருவ. ஏற்கனவே 2 பேரை பண்ணது அதான் போயிடுச்சு. 2 அப்படின்னா இங்க பண்ணதுன்னா அடுத்து ஒண்ணு பண்ணிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல 6 மாசம் இருந்தேன்ல. ஆமா ஆமா. இருக்க முடியல இல்ல. நான் யார் லவ் பண்ண தெரியுமா? உனக்கு இது இருக்க முடியாது. என்னால முடியல, லவ் பண்ணிட்டேன். அது சரி. அது யாரு தெரியுமா? யாரு? கொத்தனார். கொத்தனாரியா? என்ன கொத்தனாரியா? ஏன் இப்படி சொல்றாரு? எதுக்கு இப்படி சொல்லணும்? இல்ல கொத்தனாரியா லவ் பண்ணாரு. அந்த மனுஷன் தான் 1200 சம்பளம் வாங்குற மனுஷன். ஆனா ஒரு 200 போட்டு பொழுது போய் வீட்டுக்கு வரும்போது தோல்காரமா கேட்கிறாரு. யாரு தூத்துக்குடி கொத்தனாரா? நாரு தூக்கி வச்சு அடியே தூத்துக்குடி கொத்தனாருக்கு உனக்கு ஏதாவது இருக்கு. ஆமா கேளுங்க மச்சா. சரி சொல்லு. கொத்தனார் 1200 ரூபாயில 200 ரூபாய் போட்டு ஒரு குவார்டர் ஸ்நாக்ஸ் கப்பு தண்ணி போட்டுமே. பாக்கி 1000 ரூபாய் மிச்சம் இருக்குல்ல. ஆமா ஆமா. அத வச்சு குடும்பம் சாப்பிடு பண்ணலாம். அப்படி கல்யாணமும் பண்ணிட்டேன். நல்லா பொழக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. கல்யாணம் பண்ணது ஃபர்ஸ்ட் நைட். அதுவும் 8:30 மணிக்கே ரூம்குள்ள போயிட்டாரா ஆளு. அட சண்டால தரமே 8:30 மணிக்கு என்ன ஓடுறா போய். அப்புறம் அவசரமா போனாரு. நான் போறேன் 10:30 மணிக்கு. அடி சண்டாது. 10:30 மணிக்கு போய் பாக்குறேன் மச்சான், ஆளே காணோம். எங்கடி போனா? எங்க போய் தவங்க 7 பாயிண்ட் போய் கேக்குறேன். சரி.
10:30 மணிக்கு நான் பால் போட போறேன். சரி. அது பஸ் ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? என்ன பண்ணியா? அந்த ரூம்ல மட்ட பழைய செவுத்து ஓரமா வச்சுப்புட்டு சாந்து சிட்ட சாட்டை குறைச்சுக்கிட்டு இருக்கா 10:30 மணிக்கு. தூக்கு கொண்டு வச்சிருப்பாரு நீ. தூக்கு கொண்டு தூக்கிட்டே நிக்கிறேன். எட்டி பார்க்க முடியல. அட சண்டாத்தவ. கேளு மச்சான். சொல்லு. என்னன்னு என்ன இந்த வேலை பார்க்கறது என்னன்னு மச்சான் கேட்டு. என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போட்டா மச்சான். ஐயோ ஐயோ கேட்க என்னால தாக்க முடியலடி. என்ன வார்த்தை கேட்டியா? ஏதாவது பெரிய ஓட்டை இருந்தா அடைக்கணுமா சாட்டை குறைக்கிறா மச்சான். அந்த ஓட்டை அடைச்சு விடானா? அட நாசமா போனவனே. நான் கேட்டேன் ஒரு கேள்வி. அட எழுவட்ட பயல இல்ல கேப்பிய பாலை கொண்டு போனே பாரு. சரி. இத அடைச்சு போட்டு என்ன தூக்கி போட்டு தள்ள உடைச்சு போட்டு. ஆமாங்க. நைட்டு 10:30 மணிக்கே வீட்டோட கிளம்பி எங்க வீடு வந்துட்டு அம்மா அப்படி கேட்டேன். வந்துட்டேன். சரி. வந்து 2 மாசம் இருக்க விட்டுறாங்க ஆயாரி. அவ மரத்துல கொடுமை இருக்குது. சரி. 2 மாசத்துல அவன் பார்த்து ஒருத்த கிளம்பி வச்சுட்டா பாரு. தொலைஞ்சு ஓதுப்பா. அது யாரு தெரியுமா? அது யாரு? இன்ஜினியர். இன்ஜினியரா? அவ சொல்றாங்க ஆயி சொல்றா பாரா என்ன கேக்குறா. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா கொத்தனாரு. அவன் ஒத்தையா கொடுப்பான். ஆமா. இவன் கத்தையா கொடுப்பான்னு பாவி சரி கட்டி வச்சா மச்சா. ஆமாடி அப்படி கத்தையா குடி பண்ணி. நீங்க கொடுத்தா அவன் கேட்டப்ப கேள்வி கேளு. சரி என்ன பண்ண? இவன் பரவாயில்ல பஸ் இல்ல. அவன் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சான்னு தெரியல மச்சா. டேப்ப எடுத்து கட்டில மெத்த பீரோல அளந்துகிட்டு இருக்கிறான். அல்லந்த தண்ணி வாரி யாரோ வர்றாங்க. பீச்சுட்டு போய் ஓடி போறாங்க. ஏண்டி ஒரு கால் லீவ் போல கொத்தனாரா இருப்பானோ? கேளுங்க மச்சான் எங்க வர்றா பாரு. ஓட்டை அடைக்க வராண்டி. அவன் கப்ப கொடுக்கிட்டு எங்க வர்றான்? என்ன கப்ப கொடுக்கிட்டு மேக்கப் ரூமுக்கு வர்றான். அங்க வர மாட்டாங்க. இங்க போய் பச்சாத பீச்சு. இங்க வார அப்பத. கேளு மச்சான். சொல்லு. இந்த இன்ஜினியர் தேவை புற எடுத்து அளந்தியா? அளந்தானா? அளந்ததர விடணும்ல. நான் பால்சப்ப கொண்டு போனேன்ல. ஆமா ஆமா. வரணும்ல ரூமுக்கு வரணும்ல. கண்டிப்பா. டக்குனு பேட நோட்டையும் கையில கொடுத்து விட்டான். உன் கையில? என் கையில. செம்ப புடிங்கிட்டா. செம்ப புடிங்கி கீழே வச்சுட்டா. வச்சுட்டா கீழே. என்னன்னு கேக்குறேன். என்ன? நான் கொண்டு போன மாதிரி சீர்வரிசை எல்லாம். ஆமா. தவளை படம் எத்தனை குண்டா எத்தனை டாம்பல் எப்ப எடுத்தது? 12:30 மணிக்கு நைட்ல 5 நைட் ரூம்லயா? அட நாசமா போனவனே. அதோட விடணும்ல. சரி இப்ப ஒரு அப்பா உட்கார்ந்து திடீர்னு கடப்பாரி மம்படிச்சிட்டு வாங்குறான் என்னைய. எதுக்குடி? நடு வீட்டுல குடிய தோண்டனுக்கா. ஐயோ ஐயோ. அது என்னன்னு கேக்குறேன். என்னோட பையன் கல்யாணத்துக்கு முன்னே வீடு கட்டணும்ல. ஆமா. அன்னைக்கு தாங்க இப்ப குடிய தோண்டி பிள்ளரை எழுப்பணுங்கிறான். நான் விடுவேனா? நான் உங்களை மாதிரி எல்லாம் இல்லை. ஐயே இங்க வாடி அருமையான மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கா வாக்க. விட்டா ஏன் மேல ஏறிடும் போல இருக்கா? ஐயா நான் அந்த நாசபத்த பையன் போய் நான் அப்பேனோட போய் இவர்கிட்ட வரது. என்ன இப்படி சொல்லிவிட்ட? என்ன ஒரு 3 ரூபா பாட போயிடலாம். நான் வீட்டுல சும்மா இருக்கணுமா? ராச சாதனம் நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்ல. இவர் வீட்டுல தங்கணும்ல. அப்ப பொழுது பொழுது 12 மணிக்கு பேக்கத்தி கிளம்பிடுறாரு. நீ லோன் 6 மணி 7 மணி நீ லோன் காசு கட்டணும் குழு காசு கட்டணுங்கிற நான் போன தாண்டி காசு வரும் 3 மணிக்கு. அப்புறம் நான் ஒன்னே விட்டு எங்கேயாவது போயிட்டு மறந்து அதற்கு அவளே படக்கூடாது. கேள்வி வச்சான். கேட்ட ஒரு கேள்வி. கேட்ட பையல கல்யாணத்துக்கு முன்னே நீ வீடு கட்டிருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பிள்ளை எழுப்பாத. முடிஞ்சா எனக்கு பிள்ளை எழுப்புறானே. நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். தயவு பண்ணிட்டு பண்ணுனா அதை பண்ணல போயில கல்யாணத்தை பண்ணணும் தேவையில்லாம. அப்படி கச்சேரிக்கு ஆட வந்துட்ட மச்சான். ஆட வந்த இடத்துல ஆடுங்கிற பையன் சும்மா இருக்கா மச்சான். நீ அது சாவுலா சாவுன்னு வெற்றி பையன் 4 பேரும் சேர்த்துக்கிட்டே படத்துல பாடுகிட்டே மச்சான். ஆடிய படம் 2 பேர் தான் மச்சான் வருவாங்க. ஆமா. இந்த காய் கண்டனாகி மட்டும் தமிழ்ல இருந்து எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க மச்சான். டிரைவர் வேற இருப்பாரு போல இருக்கு. மாலையா போறியே எனக்கு எங்க தலையெழுத்து அதுல தூங்கிடுவா போல இருக்கு. இவன் துண்ட பத்தவல்ல. அப்படி தூக்கம் வந்தது இங்க வந்து படுக்க வந்திருக்கிறான். பாருவே எப்படி ரெஸ்ட் எடுக்க இங்க வர்ற? இல்ல எடுத்துக்கிட்டு எரிஞ்சனா காணா போயிட போயிடும். இல்ல நீ போட்டுக்க ட்ரெஸ் அந்த மாதிரி. கேளு மச்சான் சொல்லு. ஆடிக்கிட்டு இருப்பல்ல. ஆடிக்கிட்டு போட்டா மாதிரி கப்பர் சாகுலு. ஆமா. இந்த மூஞ்சி பார்க்கறது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது. ஆமா குழந்தையவே. குழந்தை. ஆமா. நீ சொல்லிட்டு திரி குழந்தை. என்னை பார்த்து கண்ணாடி பாப்பா எப்ப பார்த்தாலும். அது சும்மா பாக்குறதுக்கு நாலு முறை யாரே புருஷன் இல்லாம தெருவ தெரியுறேன். இவன் கண்ணடிச்சா என்ன சொல்ல முடியும்? உனக்கு கிளம்பிடும்ல. மேக்கப் ரூமுக்கு வாங்கிட்டேன். வா அது சரி. வந்துட்டா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னை லவ் பண்றேன்னு சொன்னாரு. இவனுமா? நீ லவ் எல்லாம் பண்ணாத. நான் ஏற்கனவே 4 புருஷன் தப்பிச்சு வந்திருக்கிறேன். விடுந்தா கல்யாணத்தை பண்ணினேன் உடனே. ஆமா. கச்சேரி முடிஞ்சு அதே கோயில் வச்சு கல்யாணத்தை பண்ணி விட்டாரு. கல்யாணத்தை பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டி போயிட்டாருல்ல. சரி இருக்க வேண்டியதானே. சரி. புதுக்கோட்டையில எத்தனை ஆடியோகிற பசங்க இருக்காங்களோ. ஆடியோல இருந்து டிரைவர்ல இருந்து எங்கெங்க
எவ்வளவு பேர் இருக்க ஃப்ரெண்டு அடி விருந்து கூட்டு வந்திருப்பாண்டி. விருந்து கூட்டி வந்தல்ல, ஆமா. சரக்கு வாங்கி கொடுத்தல்ல, ஆமா. பிரியாணி வாங்கி கொடுத்தல்ல, ஆமா. நீ எடுத்து வீட்டுக்கு வர வேண்டியதானே? அட தள்ளாரிக்கிட்ட மனுஷன் இப்படி வர்றாப்ப நிறம் மறையா அன்னைக்கு பசங்க அன்னைக்கு ஆத்து. சரி வந்தா வந்து தூக்கிட்டு போகுது இந்த உங்க நமக்கு என்ன உங்க ஆத்தா விழுந்து சிரிக்குது பாரு. அப்படின்ட்டு நானும் பக்கத்துல படுத்து இந்த மச்சான் பக்கத்துல படுத்த மாதிரி படுத்து தூக்கிட்டேன். சாவுடு பக்கத்துல. ஆமா ஆத்து. விடிய காலம் 2:30 மணி இருக்கு மச்சான். ஐயோ என்ன பாடா படுத்துட்டா மச்சான். என்னடி உன்னை ஏத்துறா உன்னை இறக்குறா மச்சான். அது மீட்டு வச்சு உன்னை திருவுறா உன்னை தொழுவுறா மச்சான். முதல்ல கச்சேரிக்கு போனோம்ல. ஆமா. அந்த யாவத்தை தூக்கிட்டா பேரடி எழுட்ட பையன். என்னது மெச்சர் படுத்து திருவிழா மாதிரியே இப்படி திரும்பிருக்கேன். சவுண்ட் வைக்கிற மாதிரி ஒரு திருவிழா பாரு. ஆத்து. எனக்கே குடமுக்கு மாதிரி தட்டி மூக்கு. ஆமா. கையில எல்லாம் மாட்டிக்கிச்சு போறதுக்கு. ஐயோ. ஒரே திருவா ஆளு கத்தே விடணும் முடியல. அது சரி. தலைவாணி முட்டை கடைசி தூக்கி வாய் வச்சு அப்படி சுத்தப்படாது. அதுக்கு மட்டும் சொல்ற போத கிளம்பிடுச்சுல்ல. அதெல்லாம் இருக்க வேண்டியதானே. அதானே. திடீர்னு தூக்கிட்டா மச்சா அப்படியே அப்படி தூக்கட்டு இருக்கிறேன். மச்சா சவுண்ட ஏத்துறேன் எனக்கு ஏத்து. என் 8 முடிய தூக்கி பிடிச்சி ஏத்தி இறக்கிறான் பாரு. என் 8 முடிய போச்சு இன்னைக்கு ஒட்டு மசூல் வச்சு ஆராத்திருக்கேன் மச்சா அந்த ஊரு. இது வந்து வாழ முடியுமா? இனிமே வாழவே முடியாது சொல்லிக்கிட்டு வாழ்ந்தா உங்க 6 பேர்ல ஒருத்தோட எங்கட ஆளு அங்க என்ன பட்டிமன்றம் நடக்குது இல்ல. உனக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன பேசுகிறேன். அடி உனக்காக பேசிக்கிறாங்க. வாழ்ந்தா 5 பேர்ல ஒரு ஆட்டாவது வாழணும் அங்க. இல்ல நீதான் அதுல சார் சொல்லிட்டு என்ன இருக்குது தன்னா நானே சீனிக்கெல்லாம் எங்க ஹலோ சீனி மச்சான் எங்கயா இங்க வாயா பெருசா இருக்கு பேரு பார்த்தது மாதிரி இங்க வாங்க. எனக்கு என்னை பார்க்க உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வந்து உள்ள வச்சு அமைச்சிக்கிட்டு போய் பாத்துக்க. சீனி மசப்பண்ண வச்சிருக்க மசப்பண்ண வச்சா எனக்கு என்னை தவிர யாரும் அழகா இருக்க முடியாது. அதானே அதானே. ஏப்பா புடங்க அழகிப்பா. தன்னா நானே ஐயா ரொம்ப குனிய வேண்டியதா இருக்குது. ஒரு 4 சேர கூட போட்டானே அவருக்கு. இருந்தாலும் மாமா வந்து ஒரு பாட்டு பாடிக்கிறேன். சும்மா சொன்னீங்க அழகு பத்திய சிரிச்ச முகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.